கேனடா ஆல்பிகன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேனடா ஆல்பிகன்ஸ்னால் என்னென்னா, இது ஒரு டைப் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கின்னு மியூக்கஸ் மெம்பரேன் மியூக்கஸ் மெம்பரேனில் வந்து அதுக்கப்புறம் ரேர்லி வந்து இன்டர்னல் ஆர்கனில் தான் அஃபெக்ட் ஆகுது ரேர்லி. கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கேண்டிடா ஸ்பீஷிஸ். இதோட ஸ்பீஷியஸ் வந்து இதோட ஸ்பீஷியஸ் வந்து போட்டுக்கணும், கேனடா ஆல்பிகன்ஸ்னு போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த கேனடா ஆல்பிகன்ஸோட ஃபேமிலி இது என்ன ஃபேமிலியில் இருக்குன்னா, அதுக்கப்புறம் என்ன ஃபேமிலின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சாக்ரோ மெத்தோலேட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினான் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து 20 டைப் ஆஃப் அசோசியேஷனில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஈஸ்ட்லேருந்து வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து மினி பிளான்ட்லேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிஐ ட்ராக்ல உள்ள ஃப்ளோரா மியூகோகுட்டேனியஸ் மெம்பரேன் ஆஃப் த ஹியூமன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேனடா ஆல்பிகன்ஸோட மார்ஃபாலஜி பார்க்க போகிறோம். மார்ஃபாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மார்ஃபாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 10 to 12 இருக்கும். இது வந்து கிராம் பாசிட்டிவாக இருக்குது. இது ஓவர் நைட் அதுக்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியல் ஃபங்கல் மீடியா இருக்குது. சூடோ ஹைஃபே இதில் வந்து ஹைஃபேலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மார்ஃபாலஜி வந்து நம்ம இப்படி தான் போட்டுக்கணும், இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயின் வந்து அதுக்கப்புறம் வந்து கிராம் ஸ்ட்ரெயினில் வந்து இந்த மாதிரிலாம் வந்துருக்குது. கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து இப்படி போட்டு இப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னு போட்டுக்கணும். கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் வந்து என்னென்னா, கேனடாவோட டிசீஸ் வந்து கேனடியாசிஸ் போட்டுக்கணும். இது வந்து 2 டைப் ஆஃப் டிசீஸ் வந்து சப்டிவிஷன் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து அக்யூட்டு, சப் அக்யூட்டு, குரோனிக் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து ஸ்கின்னில் அதுக்கப்புறம் வந்து மியூக்கஸ் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து நியூகோகுட்டேனியஸ் கேனடியாசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டீப் சைட்டட் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. இப்போ அந்த மியூகோகுட்டேனியஸ் கேனடியாசிஸ் வந்து குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நெயில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மியூக்கோசல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன், நெயில் இன்ஃபெக்ஷன், மியூக்கோகுட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மியூக்கோசல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடியது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ஆக்சிலா, அதுக்காண்ட கிரெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அயன்ஸ், தீஸ் ஆர் தி அயன்ஸில் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுலலாம் இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேறு எதுலலாம் இருக்குன்னா, எவாலுவேஷன் ஆஃப் த ஸ்கின், அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் த ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேட்டனில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து அதோட நேம் வந்து அதுக்கப்புறம் வந்து கெனடியல் இன்ட்ரிகோன் இருக்குது. கெனடியல் இன்ட்ரிகோன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து எரோசியா இன்டர்ஜிட்டாலிசன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஐ பெரியோனல் ரேஷஸாக இருக்குது. குரோனிக் மியூக்கஸ் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. குரோனிக் மியூகோகுட்டேனியஸ் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து மியூகோகுட்டேனியஸ் கேனடியாசிஸ் வந்து மோஸ்ட்லி காசு வந்து ஆல்பிகன்ஸ்னால தான் காசு ஆகுது. இது வந்து ரேட் ஆஃப் ரேஷஸ் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ வந்து நெயில் இன்ஃபெக்ஷன் வந்து வருது கேனடியாசிஸில். நெயில் இன்ஃபெக்ஷன் வருதா, அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து நெயில் இன்ஃபெக்ஷன் வருது. இந்த கேனடியாஸ் ஆல்பிகன்ஸில் வந்து ஓரல் கேனடியாசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேனடியாஸ் ஆல்பிகன்ஸில் ஓரல் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வரக்கூடியது. இது வந்து மேஜராக கேனடியாசிஸ் இருக்கிறதுனால தான் வரக்கூடியது. அக்யூட் சூடோமெம்பரேனஸ் கேனடியாசிஸ்ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அக்யூட் அட்ரோபிக் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரோனிக் அட்ரோபிக் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரோனிக் ஹைப்பர்பிளேசிக் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்குலார் கீலைட்டிஸ்ன்னு இருக்குது. ஆங்குலார் கீலைட்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேனடியாசிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. ஆங்குலார் கீலைட்டிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேனடியாசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்டர் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. குரோனிக் அக்யூட் அட்ரோபிக் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. குரோனிக் அட்ரோபிக் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. அக்யூட் ஹைப்பர் பிளாஸ்டிக் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்பர் கீலைட்டிஸ்ன்னு இருக்குது. கேனடா ஆல்பிகன்ஸ் வந்து வெஜைனல் கேனடியாசிஸ்
வெஜைனல் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. இதோட சிண்ட்ரோம்ஸ் வந்து என்னென்னா வெஜைனல் வந்து ஒரு திக்கு க்ளவுட் லைக் இது வந்து தின் அதுக்கப்புறம் எரித்ரியமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் டீப் சீட்டட் கேனடியாசிஸ்ன்னு இருக்குது. அந்த டீப் சீட்டட் கேனடியாசிஸில் வந்து கேனடியாசிஸ் வந்து ஜிஐடியில் வரக்கூடியது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரக்கூடியது, சிஎன்எஸில் வரக்கூடியது, அதுக்கப்புறம் ரீனலில் வரக்கூடியது, யூரினரி சிஸ்டத்தில் வரக்கூடியது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் வரக்கூடியது அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேனடா ஆல்பிகன்ஸில் வந்து ஜிஐடியில் வரக்கூடியது வந்து ஸ்வெல்லிங்கு, டிஸ்பேஜியா அண்ட் ரிமூவல் ஆஃப் த ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து மவுத் டு யுவர் மவுத், அதுக்கப்புறம் மவுத் டு யுவர் ஸ்டொமக்கில் வந்து இருக்குது. கேனடா ஜிஐசி ட்ராக்கில் வந்து ஜிஐடி ட்ராக்கில் வந்து என்னென்னா மியூக்கோசல் சர்ஃபேஸ் ஆஃப் த மியூக்கோசல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டொமக். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டொமக்கில் வந்து இருக்குது. ஆல்பிகன்ஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, தீஸ் ஆர் இன்வால்விங் த ஸ்டொமக்குன்னு இருக்குது. ப்ராங்கோ ஃபினாமினன் வந்து these are originated in the hematogenous spread. These are originated in the hematogenous spread. ஃபங்கஸ் a part of the dissimilarities இருக்குது. இப்போ சிஎன்எஸில் வந்து ரிஸ்க் குரூப் ஆஃப் எய்ட்ஸ் இருக்குது. எய்ட்ஸ் ப்ரீடம் இன்ஃபெக்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்மினேட்டட் கேனடியாசிஸ் இருக்குது. தீஸ் ஆர் இன்வால்விங் டு த மைக்ரேன்ஸ் அண்ட் அப்சஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த பிரெயினாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எண்டோகார்டைட்டிஸ்ன்னு இருக்குது. எண்டோகார்டைட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து ட்ரக்காக கொடுக்கக்கூடியதான் எண்டோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூரினரி ட்ராக்ட் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் நிறையா வந்து ஃபார்ம் ஆகுது. ஐ இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் எண்டோதெலமிக் அப்பியரன்ஸ் ஆஃப் த ரெசின் இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோதெலமைட்டிஸ், அதுக்கப்புறம் ENDOPTHALMITAS எண்டோதெலமைட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கனடா ஆல்பிகன்ஸ் வந்து எண்டோதெலமைட்டிஸ் இருக்குது. இதோட ஸ்பெசிமன் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து ஸ்பெசிமனாக எடுத்து பார்த்தோன்னா பயாப்சி வந்து பிளட் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எடுத்து பார்ப்பாங்க, ஃப்ளூயிட் எடுத்து பார்ப்பாங்க, டிஷ்யூ எடுத்து பார்ப்பாங்க, பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் மைக்ரோஸ்கோப்பியில் பார்ப்பாங்க. கனடா ஆல்பிகன்ஸ் வந்து கல்ச்சர். இது வந்து கல்ச்சரில் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் சார்போரெட் டிஆக்சிடேஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சார்போரெட் டிஆக்சிடேஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது இதோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து என்னென்னா ஜெம் டியூபில் வந்து பார்ப்பாங்க. ஜெம் டியூப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது எப்படின்னா வந்து இந்த ஜெம் டியூப் வந்து 2 மணி நேரம் வச்சாங்க. இன்குபேஷனில் வந்து 37 டிகிரி செல்சியஸில் வந்து வைப்பாங்க. அது பேர் வந்து அதர் பேர் வந்து அப்புறம் ரெனால்டு பார்டிக்கு அப்புறம் ஃபினாமினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது முடிஞ்சது, ஐடென்டிஃபிகேஷன் ஜெம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரோமோஸ்போஸ், அதுக்கப்புறம் வந்து கிளாமோஸ்போஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து கிளாமோஸ்போரசிஸ்ன்னு இருக்கா. இந்த கிளாமோஸ்போரசிஸில் வந்து தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் மீடியம் இஸ் த காமன் அகரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து CHL அதுக்கப்புறம் LAM கிளாமோமைனோஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் வந்து அசிமுலேஷன் டெஸ்ட்ன்னு இருக்குது. இப்போ வந்து செரோலஜி டெஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து செல்வால் மேனன் அதுக்கப்புறம் லேட்டெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்ன்னு இருக்குது. என்சைம் இம்யூனோ அசைவன்ட் இருக்குது. அப்புறம் ஸ்கின் டெஸ்ட்ன்னு இருக்குது. ஸ்கின் டெஸ்ட்டில் வந்து பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஆன்டிமைக்கோசிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிமைக்கோசிஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிஸ்டாட்டின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூகோனாசோல் கொடுக்குறாங்க. நிஸ்டாட்டின் கொடுக்குறாங்க, ஃப்ளூகோனாசோல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்ஃபோடெரிசின் B வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5-ஃப்ளூரோசைட்டோசின் வந்து கொடுப்பாங்க. அதை போட்டுறோம், அவ்வளோதான்.